ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க அந்த ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காஃபி பொடி போட்டுக்கலாம். ஸோ நான் காஃபி பொடி நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். காஃபி பொடி, சக்கரை, அப்புறம் தேங்காய் எண்ணெய். ஸோ காஃபி பொடி போட்டுக்கலாம். காஃபி பவுடர் போட்டதுக்கப்புறம் ஸோ நம்ம இப்போ சுகர் போட போகிறோம். ஸோ சுகர் நீங்கள் நம்ம பவுடராகவும் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை கிறிஸ்டலாகவும் போட்டுக்கலாம். சுகர், அப்போ தேங்காய் எண்ணெய். ஸோ இப்போ போட்டு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப். நீங்கள் தேங்காய் எண்ணெய் பதிலாக நல்ல ஹனி யூஸ் பண்ணல. ஸோ நான் உங்களுக்கு ரப் பண்ணி காட்டுறேன். ஸோ காய்ஸ், நம்ம ஃபேஸ் பேக் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த காஃபி பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். ஸ்க்ரப் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இது போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம இது வாஷ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இதை போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான். ஸோ நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக ஹனி உங்களுக்கு ஓகேன்னு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கீழே விடும். ஸோ நான் கீழே நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி நல்லா துடைச்சிக்கலாம். ஸோ நம்ம போட்டது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் அங்கே இருக்கா, அதை இதை நம்ம இப்படி டிஷ்யூ வச்சு நல்லா இப்படி ஆயில் எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே க்ளோ ஆகுது. ஸோ ஸ்க்ரப் ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ஸ்க்ரப் நம்மளுக்கு டேன்லாம் ரிமூவ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பேக் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு பேக் கேஸ் மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேன் கேஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கடலை மாவு இதை போட்டுக்கலாம். ஸோ தேவையோ அவ்வளோ கடலை மாவு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இந்த கடலை மாவு அப்புறம் ரைஸ் வாட்டர் போட்டிருக்கனால இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காஃபி பவுடர் போட்டுக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் இந்த மாதிரி நான் காஃபி பவுடர் எடுத்துக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். இல்லை அப்போவே நம்ம காஃபி வச்சு ஸ்க்ரப்பிங் தான் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இது நல்லா கூலாகும். இப்போ கூல்டாக எடுத்து நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஃபுல்லாக கைஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், உங்களுக்கே பார்த்து தெரியும். ஸோ நல்லாவே வாஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.